இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நிறைய வேப்பல எடுத்துட்டு வந்திருக்கேன். இலையெல்லாம் தனியா பிச்சு வைங்க. அப்புறம் மாப்பிள அங்க பிரதர்ஷனம் பண்ற இடத்துல இதை போட்டு வைக்கணும். இதெல்லாம் தட்டி எடுத்து மாட்டே, எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அந்த பக்கம் வச்சு நானும் பண்றேன். இந்த தட்டுல எல்லாம் தனியா இலைய எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சுடுங்க. இலையை மட்டும் இப்படி தனியா பண்றேன் பாட்டி. அந்த வேப்பில எடுத்து என்கிட்ட கொடு. ஒழுங்கா வேலையை பாருங்க. டேய் நல்லா கேட்டுக்கோ, இந்த பாதையில தான் அங்க பிரதர்ஷனம் பண்ண போறாங்க. அவங்க வச்சிருக்கிற வேப்பிலையை வாங்கி நம்ம கிட்ட இருக்கிற நெறிஞ்ச முள்ள அதோட கலந்துரு, பாதையில போட்டுரு. அந்த மாப்பிள்ளை பையன் ஊர்ல முடியாம திணறுவான், உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டணும்டா. இதுக்கு மேல என்னால பண்ணவே முடியாதுன்னு எந்திரிச்சு ஓடிடணும். அந்த மாதிரி பண்ணணும்டா. பண்ணிடலாண்ணே. மாப்பிள்ள, நீங்க தான் அங்க பிரதட்சணம் பண்ண போறீங்க. அதான் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குது. அவருக்கு தெரியாதா? ஓகே, வேலையை பாரு. இப்போ வேப்பிலையை வாங்கிட்டு வாப்போ. குடு, என் கையில குடு. இன்னைக்கே எல்லா இலையும் பிச்சு போட்டுருவோம். நாங்க கோவில் உழவார பணிக்காக வந்திருக்கோம். அந்த இலைகளெல்லாம் கொடுங்க. அங்க பிரதட்சணம் பண்ற வழியில நாங்க தூவுறோம். சரி மா, இதுல இருக்கிறதெல்லாம் அதுல கொட்டிடுங்கம்மா. கொட்டுங்க. ஏய் மெதுவாடி. இந்தாங்க. சரிங்கண்ணா. போயிட்டாரு. சீக்கிரம் இருக்கிற இலையை அந்த தட்டுல போட்டுருங்க. சொல்லுப்பா. செந்தில் அண்ணா, நான் ஜெகன் பேசுறேன். புது படத்துக்கு நாட்டாம கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்திருக்காங்க. ஆபீஸ்க்கு வரியா? நான் இங்க வேற ஒரு வேலையா மணிமங்கலம் வந்திருக்கேனப்பா. சரி, அப்ப ஒண்ணு பண்ணு. நீ நாட்டாம கேரக்டர் மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் கட்டி நல்ல ஒரு லொகேஷன்ல நின்னு தீர்ப்பு சொல்ற மாதிரி எடுத்து அனுப்பு. நான் அவங்க கிட்ட காட்டிடுறேன். சரிப்பா, பண்ணிடுறேன். நாட்டாம கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பா. பண்ணிடுறேன்னு சரக்கு போட்டு படுத்துறாத. வேலைன்னு வந்தா வெள்ளக்காரன் தெரியுமில்ல உனக்கு. வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன். டைலாக்லாம் தெளிவா பேசி அனுப்பு, உளறி தொலைஞ்சிடாத. இப்ப நான் உளறதே இல்ல, நான் டேக் ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன். நான் வைக்கிறேன். வச்சிடறேன். கடவுளே, செல்வி, இந்த இடம் தான் சரியா இருக்கும். ஆமாங்க. நீ ஒண்ணு பண்ணு, இந்த இடம் கவர் ஆகுற மாதிரி கேமராவை பிக்ஸ் பண்ணிக்க. ஜனங்க வந்து போற இடம். இங்க அட்மாஸ்பியரே தேவையே இல்ல. ஆமாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கான்செப்டை எடுத்து அனுப்பணும். சரிங்க. என் மனசுல தோன்றத நான் பேசுறேன். சரிங்க. நீ அதை கரெக்டா வீடியோ எடுத்துரு. இத நான் ஒழுங்கா நடிச்சு அனுப்பிச்சிட்டேன்னா ஏஜென்ட் அதை டைரக்டருக்கு அனுப்புவாரு. அதுக்கப்புறமா டைரக்டர் அதை போட்டு பாப்பாரு. எப்படி நம்ம ஐடியா? சூப்பரா? ரெடி. எடு சீக்கிரம். எவ்வளவு நேரம் கேமரா எடுக்கிறதுக்கு? ஐயோ இருங்க. சீக்கிரம் எடு. வச்சனா சீக்கிரம் ஆன் பண்ணு. தடுமாறாம ஆன் பண்ணு. அதுக்கு யாராவது சொல்லணுமா? எவ்வளவு நேரம்? ஐயோ இருங்க. 15 வருஷம் நடிச்சாலும் இன்னும் அப்படியே இருக்க. புடி. என்ன கை நடுங்குதா? நேரா புடி. திட்டாதீங்க. எப்படி நிக்கிற பாரு. புடி வா. ரெடியா? போலாமா? இப்ப சொல்லு. ஆக்ஷன். ஆக்ஷன். என்ன காரியம்டா பண்ணிருக்க? என்ன காரியம் பண்ணிருக்க? பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிருக்க. கை எடுத்து கும்பிட வேண்டிய தெய்வம்டா அவ. கும்புற சாமியில இருந்து ஒரு 6 வரைக்கும் எல்லாத்துக்கும் பொம்பளை பேர் தாண்டா வச்சிருக்கு. அவ்வளவு ஏன், நாட்டையும் மொழியையுமே தாய்மொழி தாய் நாடுன்னு தாண்டா சொல்றோம். இது உனக்கு தெரியாதா? தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க.
அப்படி நம்ம பாதுகாக்கிற பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்பியாடா நீ? தாம் புருஷனுக்கு ஒரு அநீதி நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மதுரையே எரிச்சு நாசம் பண்ணாலே கண்ணகி. அப்படிப்பட்ட பத்தினி பிறந்த ஊருடா இது. இந்த மண்ணுல இருந்துகிட்டு பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்பியாடா? உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. இதுக்கு தண்டனையா உன் பொண்டாட்டி கையால நீ 100 சவுக்கடி வாங்கணும். அது மட்டும் இல்ல, பஞ்சாயத்துக்கு 50,000 பணம் கட்டணும்டா. இதுதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்புடா. வாவ் சூப்பர். சமா அங்கிள். ஐயோ வாவ் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அங்கிள் எப்படி அங்கிள்? நீங்க ஒரு பார்ன் ஆக்டர். எப்படி இவ்வளவு பெரிய டயலாக மனப்பாடமா சொல்ல முடியுது? சூப்பர் அங்கிள். அங்கிள் ஃபேன்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் அங்கிள். நீங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க தெரியுமா? நீங்க ஆக்டரா இல்ல ஃபிலிம்ல இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்க இல்ல ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா? அங்கிள் எப்படி அங்கிள் இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? இல்லம்மா, சும்மா தான் பண்ணேன். இல்ல அங்கிள், இது சும்மா பண்ற பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. உடம்பு, நாடி, நரம்பு இதெல்லாம் ரத்தத்துல ஊறி போன ஆளால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். எப்படி உங்களால திடீர்னு ஒரு நாட்டாம மாதிரி உங்களால இப்படி பேச முடிஞ்சது? நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இப்படி பண்ணுவீங்களா? உண்மையிலேயே நீங்க பிறவி கலைஞர் தெரியுமா? சொல்லுங்க, நீங்க பெரிய ஜீனியஸா இருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க யாரு?